ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறதான ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். சற்று நேர தியானத்துக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதில் 38வது வசனத்தையும் கூட வாசிக்கலாம். கப்பலின் பின்னயத்திலே அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்மை அழைத்தவர் என்ன செய்வார்? மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், சீசர்களை கர்த்தர் இவ்விதமாய் அழைக்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி. அழைத்த தேவன் எப்படி நம்மை கைவிடுவார்? எப்பொழுது சீசர்களை கர்த்தர் அழைத்தாரோ அப்பொழுதே கர்த்தர் அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா, அதிகாரத்தையும் வல்லமையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சார்? அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், அவர்களை பழக்குவித்தார் அந்த காரியங்களில், விசுவாசத்தில். இங்கே பார்க்கிறோம், அந்த காற்றும் கடலும் கொந்தளிக்கிறதான அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எப்படிப்பட்ட ஆண்டவராக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார்? அவர் தலையணையை வைத்து உறங்குகிற கர்த்தராய் இருக்கிறாரா? இல்லை காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாய் என்று சொல்லி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே செயல்படுகிற கர்த்தராய் இருக்கிறாரா? எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். என்ன காரணம் என்றால், நாம் ஆண்டவர் கொடுத்ததான அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்தாமலே போய்விடுகிறோம். இன்றைக்கு நீங்கள் ஒரு நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் எப்பொழுது உங்களை அழைத்தாரோ அப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். உடனே என்ன செஞ்சதுங்க? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர், நீங்கள் பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் அந்த பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும். ஆண்டவர் கொடுத்ததான அந்த அதிகாரத்தை என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்கள். நிச்சயமாகவே சொல்லுகிறேன், ஆண்டவர் கொடுத்ததான அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது எப்படி அந்த காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததோ அதே போல உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.